அத்தியாயம் 12:4 தொடர்கிறது. விரக்தியை ஏற்படுத்தும் ஒரு செயலை உடனடியாக தொடர்ந்து, முடிந்தால், தேவையான கட்டுப்பாடுகளுக்கு சமமான அல்லது விரும்பத்தக்க மாற்று சலுகையை வழங்கவும். உதாரணமாக, நிர்வாகம் தொழிலாளர்களிடம், நீங்கள் கேட்கும் ஊதிய உயர்வை நாங்கள் முழுமையாக செலுத்த முடியாது, ஆனால் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும்போது இன்னும் அதிக பணம் வழங்க உங்கள் ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மாற்றியமைக்க முடியும் என்று கூறுகிறது. அல்லது, பெற்றோர் டீனேஜ் மகளிடம், கணிதத் தேர்வுக்கு படிக்க வேண்டியிருப்பதால் இன்றிரவு உங்களுக்கு டேட்டிங் செய்ய முடியாது, ஆனால் சனிக்கிழமை இரவு கிளப்பில் பிறந்தநாள் விழாவை நடத்தலாம் என்று கூறுகிறார்கள். விரக்தியை ஏற்படுத்தியதற்கு நேர்மாறான நிலைப்பாட்டை எடுங்கள். உதாரணமாக, ஒருவரை இழிவுபடுத்தி, அவரது முக்கியத்துவ உணர்வை குறைத்து, அவரது விலைமதிப்பற்ற சுயபிம்பத்தை சேதப்படுத்துவதன் மூலம் நீங்கள் விரக்தியாக்கிரமிப்பு உணர்வை ஏற்படுத்தியிருந்தால், அதற்கு நேர்மாறான நிலைப்பாட்டை எடுங்கள். அவரது நல்ல குணங்களுக்கான உங்கள் போற்றுதலை வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள். பாராட்டு மற்றும் பாராட்டு மூலம் அவரது சுயபிம்பத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை சரிசெய்யவும். தந்திரமாகவும் உண்மையாகவும் செய்தால், இது விரக்தியை அழிக்கும். விரக்தி உணர்வை நீக்குங்கள் அல்லது குறையுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒருவருக்கு என்ன நடக்கிறது என்பதல்ல, ஆனால் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி அவர் எப்படி உணர்கிறார் என்பதுதான் உண்மையில் முக்கியம். எனவே, கட்டுப்பாடுகள் அல்லது எதுவாக இருந்தாலும், அவை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது என்ற உணர்வை நீங்கள் தூண்ட முடிந்தால், அவற்றிலிருந்து ஒரு பெரிய உற்பத்தியை உருவாக்காமல் அவற்றின் தாக்கத்தை நீங்கள் குறைத்தால், அந்த அளவிற்கு நீங்கள் விரக்தி உணர்வை நேரடியாக வலியுறுத்துவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் முதலில் ஆக்கிரமிப்பை நீக்க வேண்டும், திசை திருப்ப வேண்டும் அல்லது அடக்க வேண்டும், அதற்கு காரணமான விரக்தியை நீக்குவதற்கு முன். எப்போதும் நீங்கள் இறுதியில் விரக்தியையும் நீக்க வேண்டும். ஆக்கிரமிப்பை நீக்க சில வழிகள் இங்கே. மனநல மருத்துவர்கள் இதை கதர்சீஸ் என்று அழைக்கிறார்கள். இதன் பொருள் நீங்கள் ஆக்கிரமிப்பு உணர்வை ஆழ்மனதில் இருந்து வெளியே இழுத்து, அதை வெளிப்படையாக வெளிப்படுத்தி, அதற்கு முழு வெளிப்பாட்டை கொடுக்கிறீர்கள். அது இனி இல்லாத வரை தன்னைத்தானே பயன்படுத்திக் கொள்ளும். ஆக்ரோஷ உணர்வுகளை தொடங்க விடாதீர்கள். விரக்தியை தடுக்க பரிந்துரைக்கப்பட்ட அதே தடுப்பு முறைகளை பயன்படுத்தவும். ஆக்கிரமிப்பை ஏற்படுத்திய விரக்தியை நீக்கும் வரை அதை அடக்குங்கள். தவிர்க்க முடியாத தண்டனையின் தீவிரத்திற்கு நேரடி விகிதத்தில் வெளிப்படையான ஆக்கிரமிப்பை அடக்க முடியும். இருப்பினும், அடக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு அதிக விரக்திக்கு வழிவகுக்கிறது, இது அதிக ஆக்கிரமிப்புக்கு வழிவகுக்கிறது. எனவே ஆக்கிரமிப்பை நீண்ட நேரம் அடக்க வேண்டாம், மேலும் அதற்கு காரணமான விரக்தியை அகற்ற விரைவாகச் செயல்படுங்கள். ஆக்கிரமிப்பை நன்மை பயக்கும் செயல்களாகவும் பயனுள்ள நோக்கங்களாகவும் திசை திருப்புதல். ஆக்கிரமிப்பு என்பது தீயதோ அல்லது விரும்பத்தகாததோ அல்ல. ஆக்கிரமிப்பு என்பது அற்புதமான ஆற்றலைத் தூண்டும். இது பயனுள்ள வழிகளில் செலுத்தப்பட்டால் அது பெரிய சாதனைக்கு வழிவகுக்கும். பல சாதாரண மனிதர்கள் தங்களைத் தடுத்து நிறுத்திய வாழ்க்கையின் விரக்திகளுக்கு எதிராக மிகவும் ஆக்ரோஷமாகிவிட்டனர். வெற்றி தவிர்க்க முடியாதது மற்றும் அவரது வாழ்க்கை இலக்கு விரைவாக அடையப்படும் அளவுக்கு அவர் தனது பிரச்சினைகளைத் தாக்கினார். இந்த அத்தியாயத்தில், குழந்தைகளின் நடத்தை முதல் சர்வதேச உறவுகள் வரை அனைத்து மட்டங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்த காரணியாக இருக்கும் விரக்தியாக்கிரமிப்பு சுழற்சி பற்றிய சில உண்மைகளை கோடிட்டுக் காட்ட முயற்சித்தேன். இவ்வளவு வரையறுக்கப்பட்ட இடத்தில் கோடிட்டுக் காட்டப்பட்ட பல சிக்கல்களை முழுமையாக தீர்ப்பது எனது நோக்கமல்ல, ஆனால் இந்த புத்தகத்தின் தலைப்பில் உள்ள வாக்குறுதியை காப்பாற்றி, சில கட்டமைக்க வேண்டிய எண்ணங்களை உங்களுக்கு வழங்கியுள்ளேன் என்று நம்புகிறேன்.